ஒருவர் ரூபாய் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும்? ஓகேவா? இது என்ன வட்டி? தனி வட்டி. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட 2000 கடன் வாங்குறேன். ஓகேவா? 2000 கடன் வாங்கிட்டு முதல் ஆண்டுக்கான வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2000 எவ்வளோ? 6%. அப்போ 1% 20னா 6% வரும். 120 ரூபாய். ஓகேவா? அப்ப அவர் முதல் ஆண்டிலே கணக்க முடிக்கணும்னா 2120 கொடுத்தா கணக்கு முடிஞ்சிடும். ஆனா என்ன பண்றாரு? ஒரு ஆண்டு முடிவுல இந்த அசல்ல தான் 1000 கொடுக்குறாரு. என்ன பண்றாரு? அசல்ல தான் 1000 கொடுக்குறாரு, வட்டியை கொடுக்கல. ஓகேவா? அப்ப அசல் 1000 கொடுத்துட்டாரு, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபாய் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுவாரு? நான் அசல் 1000 கொடுத்துட்டேன்ல, அப்ப இதுக்கான வட்டி மட்டும் தான் இப்ப கால்குலேட் பண்ண முடியும். இப்ப இந்த 1000 ரூபாயில 6% எவ்வளவு வரும்? 60 ரூபாய். ஓகேங்களா? அப்ப மீதி அசல் அவர் 1000 ரூபாய் கொடுக்கணும், முதல் ஆண்டு வட்டி 120 ரூபாய் கொடுக்கணும், 2ஆம் ஆண்டு வட்டி எவ்வளவு? 60 ரூபாய் கொடுக்கணும். ஓகேவா? அப்ப மொத்தம் எவ்வளவு கொடுக்கணும்? அசல் ஒரு 1000 ரூபாய், முதல் ஆண்டு வட்டி ஒரு 120 ரூபாய், 2ஆம் ஆண்டு வட்டி ஒரு 60 ரூபாய். இது மூணுமே கொடுத்தாதான் முடியுமா? அப்ப மொத்தம் எவ்வளவு வரும்? 1180. அப்ப 1180 ரூபாய் கொடுத்தாதான் முடியும்.